யாகசாலையிலிருந்து எல்லாரும் பொதுமக்கள்லாம் கொஞ்சம் பஸ் வருது, கொஞ்சம் ஓரம் நில்லுங்க, ஓரம் நில்லுங்க. செட்டாகாது ஆடி விட்டுனே இருப்பாங்க. ட்ரோனில் தான் இருக்கும். महावं धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः ऐश्वर्याय नमः पद्माय नमः अनंतासनाय नमः सिंहासनाय नमः योगासनाय नमः पद्मासनाय नमः कमलासनाय नमः ओम भीमरुद्रासनाय नमः ओम शक्ति गणपति भीमरुद्रमूर्ताय नमः शक्ति भगवान जी बसंत
நம்ம ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்றோம் நம்ம ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்றோம் அப்படின்னா மனையே நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம். தம்பதிகள் அப்படின்னாலே கணவன் மனைவியா இருந்து பூஜை பண்ணிக்கிறது தான் தம்பதி பூஜை. ஒரு கிரகப்பிரவேசம் நம்ம ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது. இதுல யார் மனையேறி அந்த யாக வேண்டி நிறுத்தாங்கன்னா எந்த ஒரு யாகம் பண்ணாலும் அந்த யாகத்துக்கு அதிபதியா இருந்து ஒருத்தர் பண்ணிக்கிறோம், கர்த்தாவா இருந்து ஒருத்தர் பண்ணணும். இந்த கர்த்தாவா இருந்து யார் பண்ணிக்கிறாங்க? ஒரு கும்பாபிஷேகம் வேண்டி நடக்குது அப்படின்னா யார் பண்றாங்கன்னா அது எந்த கோவிலா இருந்தாலும் சரி, விநாயகர் கோயிலோ, முருகன் கோயிலோ, அம்மன் கோயிலோ, ஐயனார் கோயிலோ, முனீஸ்வரன் கோயிலோ, எந்த கோவிலா இருந்தாலும் மனையர்களா பார்வதி பரமேஸ்வர் யாக யாகேஸ்வரின் பேர் அந்த சேர்த்து பூஜை பண்ணிருக்கணும். அந்த யாக யாகேஸ்வரிக்கு அவங்க இருந்து அதிபதியா இருந்து நடத்தி வைக்கணும். அவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணிதான் பண்ணுவோம். அவங்கதான் சர்க்காரா இருந்து அந்த யாக வேண்டியை வந்து மலை ஏறி அங்கதான் சம்பதிகள் சங்கல்பம் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா விதமான சிரேயசும் உண்டாகும். இல்ல தர்மம் தான் பிறந்த தர்மம்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. 4 தர்மங்கள் நமக்கு சொல்லியிருக்கு, 4 ஆசிரமங்கள். கிரகஸ்தாசிரமம் அப்படின்னா இல்லறவாசிகள். 2வது பிரம்மச்சரிய விரதம். பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டிக்கிறதா படிக்கிற பசங்க, அது விஞ்ஞானமோ விஞ்ஞானமோ எதுவோ அந்த கடைபிடிக்கிறவங்க வந்து அண்டா லோக நல்லா நெருங்கி உட்கார சொல்ற, அது ஒரு கிழிச்சு உட்காந்து கிடக்கு, நல்லா உட்கார சொல்ற. டேய் போ அதான் அவங்க வந்து பிரம்மச்சாரிகள் படிக்கிற பசங்க எல்லாம் எப்படி சன்னியாசிகள். சன்னியாசிகள் யாருன்னா துறவரம் கொண்டு கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க, இவங்க வந்து சன்னியாசிகள் பேர். 4வது வந்து வாழப்பஸ்தர்கள். எல்லாம் வாழப்பஸ்தர்கள். வாழப்பஸ்தர்கள்னா எல்லாவற்றையும் குடும்பத்தை விட்டு வசிப்பாங்க. தர்மருக்கு பட்டாபிஷேகம் பண்ண உடனே 18ஆம் ஒரு முடிச்சு தர்மருக்கு பட்டாபிஷேகம் பண்ண உடனே திருதராஷ்டிரன் காத்தாடி குந்தி எல்லாம் கிளம்பி காட்டுக்கு போயிடுவாங்க. அதனால காட்டுக்கு போவாங்க. இதனால வந்து எல்லாத்தையும் வந்துட்டு கோயிலுக்கு வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து வாழப்பஸ்தர்கள் ஏந்திர சொல்றான். நீ ஏன் அங்க உட்கார்ற? நில்லு போய் நேரம் அப்புறமா உட்காந்துக்கோ. இல்லவாசிகளுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு தர்மசாஸ்திரம். அவங்க தம்பதி இது பண்றாரு, அவர் கேக்குறாரு தெரியல. அதனால இளம் தர்மம் தான் சிறந்த தர்மசாஸ்திரம் சொல்லுது. ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா யாருடைய நட்சத்திரத்துக்கு நம்ம கிரகப்பிரவேசம் வைக்கிறோம் அப்படின்னா மனைவி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு தான் வைக்கணும். ஒரு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா மனப்பெண் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நாள் வைக்கணும். வீடு கட்டுறோம், அந்த மாளிகைக்கு பேரு சிந்தாமணி கிரகம்னு பேரு. கிரகம்னா வீடு. கிரகப்பிரவேசம் பண்றோம் அப்படின்னா வீடு கூடி போறோம்னு இருக்கும். அந்த சிந்தாமணி கிரகம்னு பேரு. அந்த சிந்தாமணி கிரகத்துல நம்பிக்கை வந்து எப்படி இருப்பாங்கன்னா அர்த்தமத்வாசியா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு காலம் வணங்கிட்டு ஒரு காலம் தொங்க போட்டுட்டு நித்யாசோட சிகாரூபா 16 வகையான பின்னங்களை பின்னிட்டு நவரத்ன மாலைகளோட வைடூரியங்கள் பறித்து கொண்டு ரத்த கிரீடங்கள் அணிந்து கொண்டு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி கிரகம். சூரியன் காலையில உதிக்கும் போது எப்படி சிறப்பா உதிக்குமோ அது போல அம்பிகையினுடைய உச்சியில் வச்சிருக்கிற கிரகம் இருக்கும். சுமங்கலிகள்லாம் உச்சியில கிரகம் வைக்கிறோம். சொல்லுவோம் அந்த சௌமாங்கல்ய திரவியங்கள் பேரு. அந்த சௌமாங்கல்ய திரவியங்கள் வந்து எல்லாரும் அணியணும். மஞ்சள் பூசி குடிக்கிறது,
நெத்தியில உச்சியில திலகம் வச்சுக்கிறது, இதெல்லாம் காலில் மெத்தி கொலுசு அணியிறது, கையில வளையல் அணியிறது, நெத்தி சுட்டு அணியிறது, ஒட்டியாரம், இதெல்லாம் எல்லாம் சாதாரணமாக அணிவாங்க. ஒட்டியாரம் அணியிறது இதெல்லாம் உண்டு. இப்போ எல்லாரும் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி 2 கிலோ இருக்கணும். அத்தியபூர்வம் தேவங்கன சகல விசேஷாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் சுபதிதோ அஸ்மாகம். அப்படியே எல்லாரும் கோத்திரம் பேர் சொல்லிட்டீங்க, பேர் எல்லாரும் பேரும் சொல்லிட்டீங்க. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆவயோகோ சாகுரம் பானா க்ஷேமஸ்தைரியே வீதி விஜய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யான அபிருத்தியர்த்தம் இஷ்டகாமியார்த்த சித்தியர்த்தம் ராஜத்வாரே சர்வானு வலது பக்கம் வச்சுக்கணும். ராஜத்வாரே சர்வானுகுல சித்தியர்த்தம் சர்வேபிட பரிகார சித்தியர்த்தம் சமஸ்தே துரித உபசாத்தியர்த்தம் தீர்க்க ஆயுஷ சித்தியர்த்தம் தனகரக வஸ்துவாகர அபிருத்தியர்த்தம் ஆரோக்கிய விரகாத்திரதா வஜ்ர சரீர பலசித்தியர்த்தம் சத்சந்தான சௌபாகிய சோபலாவாத்தியர்த்தம் समस्तमंगलावाप्त्यर्थम समस्त दुरित उपशांत्यर्थम दीर्घ आयुष सिद्ध्यर्थम दीर्घ सौमांगल्य प्राप्त्यर्थम दृष्टिदोषे भूमिदोषे वास्तुदोष पितृदोष निवृत्त्यर्थम आध्यात्मिक आदिभौतिक आदिदैविक दोष निवृत्त्यर्थम आदित्यायीनां नवानां ग्रहाणां च आदित्यादिनवग्रहदेवताः ये ग्रहाः सुभेदस्थानेषु शुभानुकूल्य सिद्ध्यर्थम आदित्यादि नवग्रहदोष निवृत्त्यर्थम इहजन्मनि पूर्वजन्मनि जन्म जन्मांतर पापक्षय निवृत्त्यर्थम अखिलांड कोटि ब्रह्मांड नायकस्य अखिलाधारस्य अखिलाग्रण्यस्य अखिलवरेण्यस्य अखिलजनन्यस्य स्वामिनः श्री शक्तिविनायक स्वामिनः परिपूर्ण कृपाकटाक्षं अस्मिन् चाष्टबद्ध महाकुंभाभिषेक महामंगल वैभव कर्मणि दंपती संकल्प पूजा मध्य करिष्यामः आचार्य मुखेन कारयिष्ये अस्माकं அப்படியே அக்ஷதை கீழே வச்சிருங்க, பூமியில வச்சிருங்க. பூமியில வச்சிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க. அப்படியே நம்ம குடும்பம் க்ஷேமமா இருக்கணும், நம்மளுடைய கிராமம் க்ஷேமமா இருக்கணும், நம்மளுடைய பாரத பூமி க்ஷேமமா இருக்கணும், எல்லா விதமான ஐஸ்வர்யம் கொடுக்கணும், எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகி நம்ம கிடைக்கிறோம்னா மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம பார்வதி பதயே ஹர ஹர மகாரம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய வருஷத்து வாத்தியமா விழாவுடைய அணுக்க யாரும் கையை கட்டி நிக்க வேணாம்னு சொல்றாங்க. கையெடுத்து வணங்கிட்டு நிக்கணும். गणपतिं नमामहे स्वरूपिण्ये नमः गो महालक्ष्मी अंबिकायै नमः कुंकुमार्चन पूजां समर्पयामि शक्ति गणपति भीमरुद्रमूर्तये नमः சகலவாந்தி வசந்தம்
வாழ்க நண்பர்களே, கோடி பக்தர்களே, அனைத்து பொதுமக்களுக்கும் இங்க கும்பாபிஷேகம் விழா வந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா தாய்மார்களும் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசை நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் திரியம் திருக்கோடி தேவதாசரம் கிரீம் கோ மகாலட்சுமி பிதாயி நமஹ த்யாயாமி ஆவாஹயாமி. ஓம் பிரகிருதி நமஹ, ஓம் விகிருதி நமஹ, ஓம் வித்யாயி நமஹ,